டிஎஸ் சார் பேசுகிறேன். ஷூட்டிங்கு இன்னைக்கு இல்லை, நைட் ஷூட்டிங்கு. அதனால் பகலில் ட்ராவலிங் டு ஷேர் ஆட்டோ. விஷால் சாருக்கு நிறைய யூத் நடிகர்கள் சப்போர்ட்டாக இருந்ததுனால ஸ்பெஷலி கார்த்தி சார் எல்லாருமே சார் அவர் சப்போர்ட் இருந்ததுனால எதையுமே தைரியமாக முன்னெடுத்து செய்வார். ஒரு இன்னசென்ட் நடிகர் விஷால் சார் வந்து ஒரு இன்னசென்ட். எப்படி சொன்னால் ஒரு சூதுவாது கிடையாது, ஒரு வெகுளித்தனமான நடிகர். நான் அவரோட நடிச்சிருக்கேன் மார்க் கார்டனில். நல்ல மனிதர். பொது காரியங்களில் ஈடுபட்டதுனால பொது காரியம்னா நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இப்படி பொது சேவைகளில் ஈடுபடுறதுனால அவருடைய நடிப்பு தொழில் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. இல்லாட்டினா விஷால் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் படத்துக்கெல்லாம் பணம் வந்து தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் குமியும். பெரிய ஹரிசார் ப்ரொடக்ஷனில் தாமிரபுரத்தையாக இருக்கட்டும், பெரிய பெரிய பேனரில் மிகப்பெரிய பொருட்களோட எந்தவித ஈகோ இல்லாமல் நடித்த நடிகர் விஷால். திருநங்கையாக இருக்கட்டும், திமிரு முடிச்ச இளைஞராக இருக்கட்டும், ஆஃபீஸராக இருக்கட்டும், ரொம்ப ரம்மியமான அருமையான நடிகர். நான் நைட்டு தான் பார்த்தேன். ஒரு ஆடியோ லான்ச்சில் அவருக்கு உடனே சொல்லிட்டு ஸோ நடிகர்களுக்கு பல கோணங்களில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் அவர் நடிகை துறையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு டாப் 10 தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பெரிய ஜாம்பவானா வரலாம். நடிகருக்கு 100 ஆண்டுகள் வந்து நடிக்கலாம். 100 ஆண்டுகள் நடிகருக்கு இடையில வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் உருவாகும். நடிகர் தொழில் அப்படி. சார்க்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் பிராண்டட் ஹீரோ, பெரிய ஹீரோ. பொது காரியங்களில் ஈடுபடும் போது உடல்நிலை பாதிக்கும். முழு நேர பொலிட்டீஷியனாக மாற்றா அது பாதிக்காது. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் சார், அவருக்கு 100 ஆண்டுகள் வரலையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. 100 ஆண்டுகள் அவருக்கு 110 வேண்டி முடிக்கலாம். அந்த அளவுக்கு உண்டான இருந்துச்சு. ஆனால் அதிக வயதில் கதாநாயகன் நடித்த நடிகரில் முதன்மையான நடிகர் எம்ஜிஆர், அடுத்து ரஜினி சார். வயது அதிகமாக இருந்தாலும் ஹீரோயிசம் குறையவே இல்லை. அந்த உடனே இங்கே விட்டுருவியா ஹீரோயிசம் குறையாமல் நடிக்கக்கூடிய நடிகர் விஷாலும் ஒருத்தர். நல்லபடியாக ப்ரே பண்ணி இப்பெல்லாம் உணவு தான் மருந்து. உணவு நல்லபடியாக சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும். நிறைய கீரைகள், பழங்கள். அப்படியே கோயம்பேடு மார்க்கெட் வந்து அந்த பையில் எல்லா பொருள்களும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாலை, தென்னம்பாலை இருக்கு இல்லையா, இந்த அம்மா அவன் பேர் என்ன சொல்லுமா? உண்மையா சொல்லுவா போய் சொல்லுவா? உண்மையா தானே சொன்னேன். உண்மையான பேர் சொல்லுமா? உண்மையான பேர் குஞ்சுமா தேவின்னு சொல்லு. முனியம்மா தேவி. ஐயோ அந்த பேர் இல்ல, நான் சொன்ன பேர் தான். சவுண்டா சொன்னேன். குஞ்சுமா தேவி. குஞ்சுமா தேவி, மஞ்சம்மா தேவி. சரி, எனிவே அந்த காலத்து சட்டை எம்ஜிஆர் ஸ்டைலில் பாருங்க, ஷர்ட் போட்டுட்டு அப்படியே வந்து தென்னம்பாலை. இந்த தென்னம் நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி 1986 உடுமலைப்பேட்டையிலேருந்து தக்காளி
அது மாதிரி தென்னம்பாலை, தோரணம், காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரோட்டு கடையில் போட்டு விற்பேன். எங்கள் அம்மா வந்து 75ல் இந்த முக்குட்டு காய்கறி போடுவாங்க. முக்குட்டுனா 3 ரோடு கூடுற இடம். அந்த இடத்துல ரோட்டில் காய்கறி போட்டு விற்பாங்க. அப்படி தான் விற்றாங்க. விற்று தான் காப்பிடி கஞ்சி காய்ச்சி குடித்தது காலம் அது. பாட்டி விற்க மாட்டாங்க. எங்கள் அம்மா துணிஞ்ச ரவுடி. எங்கள் அம்மா வந்து யாராக இருந்தாலும் பயப்படாது. டக்குன்னு 4 முச்சந்தில் அப்படியே ஒரு கடையை போட்டு காய்கறியை போட்டு வியாபாரம் பண்ணோம். நம்ம சிஸ்டர் கூச்ச சுபாகம். பட்டு இந்த அம்மா கூச்ச சுபாகம் அல்ல. இந்த அம்மா நல்லா ஸ்ட்ராங் லேடி, போல்ட் லேடி, டைனமிக் லேடி. பொலிட்டிக்ஸ்க்கு வர வேண்டியது தப்பி தவறி பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனிவே இவங்களுக்கெல்லாம் பேங்குங்கிறது ஒரு வரப்பிரசாதம். பேங்க் வந்து பணம் காய்க்கிற மரம். இது வரலையும் ஒரு 10 இளைஞர்களை வருவேன் போவேன். காய்கறி வாங்கும்போது வர சொல்லுவேன். எந்த பையன் வந்தாலும் இந்த அம்மாவுக்கு போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு வாடான்னா போக மாட்டேங்கிறாங்க. படித்த பசங்க படிக்காதவங்களுக்கு உதவி பண்ணணுமா வேண்டாமா? யாரும் பண்ணுறதில்ல. நான் தான் பண்ணணும் போல இருக்குது. எனிவே இங்கே வந்து நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய ஓன் பிராண்ட்ஸை கொடுத்துட்டு பூ, காய்கறி, தோரணம். இப்போ இந்த அம்மாவுக்கு வியாபார தன்மை இருக்குது, திறமை இருக்குது. பொங்கல் வந்தால் 2 லோடு கரும்பு, 1 லோடு கரும்பு, 2 லோடே விற்கிறாண்டி. 2 லோடு கரும்பு, 2 லோடு மஞ்சள் எல்லாம் விற்று ரோட்டில் போகிறவங்களே கூப்பிட்டு கரும்பு வாங்க வச்சிடும். அவ்வளோ திறமையான ஒரு பெண். என் பெண்ணெல்லாம் டெய்லி 50,000 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பெண். அரசாங்க சலுகைகளை கரெக்டாக பயன்படுத்த தெரியல. ஏன்னா அம்பானியும் இதுவும் ஒன்று தான். ஏன்னா அம்பானியும் வியாபாரி, இந்த அம்மாவும் வியாபாரி. ஸோ அவர் அம்பானி வந்து அரசாங்கத்தை பயன்படுத்துகிறாரு, இவங்க பயன்படுத்துகிறாங்க. அரசாங்கம் வந்து அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கல்லையும் உடைக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் அரசாங்கம். ஸோ அரசாங்கத்தை பயன்படுத்தி அவங்க போட்ட ரூலில் ஒரு 100 லோடு கரும்பு விற்கலாம். நல்ல செய்தி. இந்த இடத்துல இருந்து உட்காந்து சொல்கிறேன். ஒருவேளை நாளைக்கு என் வார்த்தை கண்டிப்பாக பழிக்கும். 100 லோடு கரும்பு, 100 லோடு பாலை எடுத்துக்கிட்டு ஒரு 4000 கடைக்கு சப்ளை பண்ணலாம். அதுக்கு நான் வழி காட்டுறேன். பட் அதுக்கு எனக்கு இந்த சினிமா ஷூட்டிங் இருக்கிறதுனால வர முடியல. ஏன்னா சினிமா பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. மிக கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை மீறி ஒரு ஆத்ம திருப்தி, மக்களோட மக்களாக பழகணும். ஏன்னா சினிமாவை பார்க்குறது இந்த மாதிரி உழைப்பாளிகள் தான் அதிகம். இன்றைக்கி பி சென்டர், சி சென்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு அடித்தடி. அதுக்கு என்ன காரணம்னா எம்ஜிஆர் வளர்ந்ததும் இவர்களாலே, என்டிஆர் வளர்ந்ததும் இவர்களாலே. எல்லாமே இந்த உழைப்பாளிகள்னால தான் சினிமா ஓடுது. உழைப்பாளிகள் பார்த்துட்டு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுனால தான் அடுத்தடுத்த லெவல் படம் பார்க்குறாங்க. என்றைக்குமே நம்மளை ரசிக்கிறது, நம்மளை ப்ரமோட் பண்ணுறது, சினிமாவை ஸ்டார் ஆக்கிறது எல்லாமே இந்த உழைப்பாளிகள் கையில் இருக்குது. உழைப்பாளிகளை போற்றுவோம். உழைப்பாளிகள் தினம் என்னங்க வேணும்? காரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கை வைக்கணும், தாண்ட வைக்கணும். என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் மேக்னட்டிக் பவர். இவர் போகிறவங்களை என்ன வேணும்? ஒன்று வேணாமா? பாய். என்ன அந்த மாதிரி ஒரு வியாபார மேக்னட்டிக் பவர். 87ல் ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பித்தேன். கேஎஃப்சி, மெக்டொனால்ட்னால் இப்போ தான் 2000ல் தான். 87ல் இந்த மாதிரி 1 லோடு கரும்பு எடுத்து 20 கடைக்கு சப்ளை பண்ணிடுவேன். அடுத்து 1 லோடு டிம்பர் எடுத்து 40 கடைக்கு சப்ளை பண்ணிவிட்டு 2% வசூல் பண்ணுவேன். அப்போ ஆரம்பித்த வியாபாரம் அது பல லட்சம் கோடிகளில் வந்து முடியும்னு நினைக்கிறேன். இடையில அப்டவுன்ஸ் சினிமா வந்ததுனால இப்போ வியாபாரம் பண்ண முடியல. இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் சினிமா வந்து சாப்பாடு தான் போடும், மற்றபடி வியாபாரத்தில் தான் வளர்த்துக்கணும். ஸோ இது மாதிரி நல்ல நல்ல பொருட்கள். தென்னம்பாலை ஒன்றவா இந்த தென்னம்பாலையில் ஒரு இராணுவ ரகசியம் சொல்லுமா. அதுக்குள்ளே உள்ள பூ என்ன பண்ணணும்? சாமிக்கு பூஜை ஏன் பண்ணணும்னா சாமியை நினைச்சா தான் நமக்கு. இந்த தென்னம்பூவை எடுத்து அந்த பூ இதழ் நெஞ்சு சளி, இருமல் இதெல்லாம் தென்னம்பூ வந்து
ஹை பவர். அப்புறம் வந்து தென்னம்பூவில் என்ன இருக்கு தெரியாமலே தென்னம்பூ வந்து பெருசா இருக்கிற வயிறை சிறுசா ஆக்கும். அது என்ன காமெடி பண்ணுது உண்மையிலே. இது எவ்வளோ பெரிய எவ்வளோ பவர் பாலை. இந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து பூவாக காய்க்கும், உடம்புல போகும். பாலையாவில் இன்னும் பவர் பாருப்பா, ஹைஜீனிக் பவர். கிட்டத்தட்ட ஒரு இரும்பு உடஞ்சிருக்கு அடிச்சா அவ்வளோ பெரிய பவர். தென்னம்பாளையை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். மங்களகரான இடத்துல ஒரு இடத்துல இந்த தென்னம்பூ கூடு கட்ட முனியாச்சனம் பண்ண நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாத்துக்குமே பயன்படும். ஸோ அவ்வளோ வந்து எவ்வளோ அழுத்தம் பாருங்க. அப்பா தென்னை மரத்து ஸ்ட்ராங்கு பாருங்க, தொட்டு பார்த்தா தான் தெரியும். இரும்பு மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்று, அவ்வளோ அழகாக இருக்கும் தென்னம்பாலை. தென்னம்பாலை அரைச்சி உன் தலையில போடணும், முடி வளரும். அது பாருங்க என்ன இதெல்லாம் ஒரு ஆளை அடித்தோம்னா என்ன அழகு, இங்கே பாருங்க என்ன அழகு, என்ன கூர்மை, என்ன அட்டகாசமாக இருக்கு. அப்பா இன்னைக்கு தான் நானே போய் இன்னைக்கு இரும்பு மாதிரி இருக்குங்க தென்னம்பாலை. திஸ் இஸ் ஃபார் இரும்பு, அயர்ன் பாடி. இது பாலைன்னு சொல்லுவாங்க. இந்த பாலையில் கீத்தா கிழிச்சு வீடு என்ன இயற்கை. நீ குடிக்கிற பத்தே காலையிலனா உன் வயிறு வலி வந்து அதுதான் தயாராகும். இதை பாருங்க கலர்ஃபுல் பாலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சே என்ன பியூட்டி, எவ்வளோ லட்டு மாதிரி இருக்குது. அப்படியே உடைச்சிட்டா காசு கேட்பாங்க. அதனால இந்த பாலையை வாங்கி தென்னம்பாலை பிரகாசமாக இருக்குது. பிஞ்சு பாலை சரி, இதுக்கு வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது தென்னம்பாலை இந்த பூ தான் இந்த நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துரும் இயற்கையாக அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை உணவே மருந்து, மருந்து உணவு. ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பியூட்டி ஆஃப் தென்னம்பாலை இங்கிலீஷில் என்ன? கோகனட் பாலை, கோகனட் ஃப்ளவர். திஸ் இஸ் ஃபார் கோகனட் ஃப்ளவர். கோகனட் ஃப்ளவர் எப்படி இருக்கு பாருங்க. ரைட், இதுவே தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த முனியம்மாளுக்கு ஒரு ஓ போடு, முனியம்மாளுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சரி, இது உள்ள